ஜப்பானில் ரொம்ப பழமையான ஒரு விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, திருவிழா அப்படின்னு சொல்லலாம். கிரேயிங் சுமோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கிரேயிங் சுமோ பேபின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தையே ஒரு சுமோ வீரர் கெட்டப்பில் ஒரு பெரியவங்க வந்து கையில் வச்சுப்பாங்க. 2 குழந்தையும் பக்கத்தில் கொண்டு போயிட்டு வருவாங்க. அந்த குழந்தை ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை பார்த்து பயத்தில் காய்ச்சி மூச்சுன்னு அழக ஆரம்பிச்சிடும். இதுதான் கிரேயிங் சுமோ பேபி ரெஸ்லிங் அப்படின்றது. இதில் என்ன இருக்குது அப்படிங்க, என்னடா என்ன இதெல்லாம் ஒரு திருவிழான்னு கொண்டாடுறீங்களடா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்க இப்போ அழுகிறதே கம்மி பண்ணிட்டாங்க, என் குழந்தைங்களாம் அழுகவே மாட்டேங்குது. எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்க அழுகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜப்பானின் ஒரு ஐதீகம். அதனால குழந்தைகளை அள வச்சு அவங்கள ஆரோக்கியமாக்கும் வண்ணத்தில் இதை நாங்கள் ரொம்ப வருஷங்களா 400 வருஷம் பழமையான திருவிழாவாக இது, அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்லிங்காக விதவிதமாக சுமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு தந்தை இல்லைன்னா பெரியவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைய வச்சு அவங்க பண்ணுற சேட்டை, அந்த குழந்தைங்க அழுகுறது, இதை பற்றி அவங்க பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு.